ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ChatGPT ப்ராம்ப்ட் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வர 7ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை வரதுனால இந்த மாதிரி ஒரு க்ரீட்டிங் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT கேட்டிருந்தேன். அது இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணி அனுப்பியிருந்தது. இதில் ஐ நீட் மோர் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு இந்த 2 ஃபோட்டோவும் அதோட வந்தது. இந்த ஃபோட்டோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எதுக்கு ChatGPT கேட்கணும், பிக்சார்ட்லேயே பண்ணிடலான்னு முடிவு பண்ணி தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். நான் க்ரியேட் பண்ண இந்த 2 போஸ்ட்டோட பேர் ஒன்று வெக்டார் ஆர்ட், இன்னொன்று பேப்பர் கட் ஆர்ட். என்ன தான் நமக்கு ஏஐயில் அழகழகாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாலும் நம்மளாலையும் இந்த மாதிரியான எடிட்டிங்லாம் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸோடு இருங்க. முக்கியமாக இந்த ஏஐ டூல்ஸ் அப்படின்றத ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி உங்களாலையும் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றத நம்புங்க. வாங்க இன்றைக்கி டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெக்டார் ஆர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். எப்பவும் போல் பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணி போஸ்டருக்கான ரேஷியோவை நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஷேப் டூலை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஒன்று ட்ரா பண்ணிக்கிட்டேன். அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ அதோட கலரை கிரேடியண்ட்டில் மாற்றிக்கிறேன். அடுத்து டார்க் கலர் மேலேயும் லைட் கலர் கீழேயும் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போது லைட் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு அது இப்போது நமக்கு வேணுன்ற கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ப்ளூ தேவை, அதனால் இந்த ப்ளூவை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது டார்க் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேவி டோனில் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஷேப்பை ஜூம் அவுட் பண்ணி வேணுன்ற பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆட் ஃபோட்டோ கொடுத்து இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல் இமேஜ், வெக்டார் ஆர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பள்ளிவாசல் இமேஜை வேணுன்ற சைஸுக்கு ட்ராக் பண்ணி வேணுன்ற இடத்துல ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட பிளெண்டிங் மோடை மல்டிபிளில் செட் பண்ணிக்கிறேன். இப்போது கொஞ்சம் மேலே ஏற்றி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது கீழே இருக்க அந்த ஒரு எம்டி ஸ்பேஸுக்கு இந்த மாதிரி ஷேப் டூலை யூஸ் பண்ணி பிளாக் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கீழே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அதை சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் வச்சுக்கலாம் ஒயிட்லேயே. இப்போ இதோட பிளெண்டிங் மோடை நம்ம ஓவர்லேயில் செட் பண்ணிக்கிறேன். இப்போது எரேஸ் டூலை கிளிக் பண்ணி இன்வெர்ட் கொடுத்துட்டு ப்ரஷ் வேல்யூவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கீழேருந்து கொஞ்சமாக அதிகமாக வெளிச்சம் வர மாதிரியான ஒரு எஃபெக்ட்டு டச்சப் பண்ணி கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த வெளிச்சம் போதுமானதாக இருக்குது, இதுவே போதும். அடுத்து இதுக்கு இந்த மாதிரி ஒரு நிலா பிறை ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த வானம் ரொம்பவே எம்டியாக இருக்குது, இதுக்கு ஸ்டார் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார்ஸ் ஓவர்லேவை ஆட் பண்ணி அதோட பிளெண்டிங் மோட ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு வேணுன்ற இடத்துல ப்ளேஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எனக்கு கீழே இந்த ஸ்டார் வேணும், அதனால் அதை கொஞ்சமாக நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஸ்டிக்கர்ஸில் போயிட்டு இஸ்லாமிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய இந்த மாதிரியான டெக்ஸ்ட்களில் எது நம்ம இமேஜுக்கு சூட்டபிள் ஆகுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஒரு வேர்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை இப்போ பிளாக்கில் இருக்கிறதுனால இதை எஃபெக்ட்ஸில் போயிட்டு நான் கலர்ஸை சூஸ் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு இருக்க நெகட்டிவ் அதை செட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த லெட்டருக்கு ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடுத்து இந்த பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஷேடோஸில் போயிட்டு ஷேடோஸோட கலரை ஒயிட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது அதோட பொசிஷனை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சென்டர் கொண்டு வந்துடலாம். ஓகே. அடுத்து அதோட பிளர் ரேஷியோவை 100ல் செட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு க்ளோயிங் டெக்ஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாகவே இதை 10 நிமிஷத்தில் க்ரியேட் பண்ணலாம். அடுத்து நான் இந்த மாதிரியான ஒரு வெக்டார் ஆர்ட்டை இமேஜை உள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு அதையும் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஒயிட்டாக மாற்றி அதுக்கும் பிளர் ரேஷியோ எல்லாமே கொடுத்துட்டு இதை நான் வீடியோ
ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ வந்திருக்கும். அந்த இன்ட்ரோக்காக நான் இது தனியாக ரெடி பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வெக்டார் ஆர்ட்டை எப்படி ஒரு அனிமேட்டாக மாற்றுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின ஒரு வீடியோவும் நான் கண்டிப்பான முறையில் மேக் பண்ணி போடுறேன். அடுத்ததாக இந்த இமேஜுக்கு தேவைப்படக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு வழியாக நம்ம வெக்டார் ஆர்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது பேப்பர் கட் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். நான் அதே பேஜுக்குள்ளே இந்த மாதிரி ஃபாண்ட்ஸு எனக்கு தேவைப்படுறது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஷேப் டூலை யூஸ் பண்ணி ஒரு ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேணுன்ற கலர் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தா அதே மாதிரி பள்ளிவாசல் இமேஜை உள்ளே கொண்டு வந்து அதை எஃபெக்ட்ஸில் போய் ஒயிட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ மாத்திரம் இந்த இமேஜுக்கு ஷேடோஸ் கொடுத்துக்கிறேன். பிளர் வேல்யூவை கம்மி பண்ணிவிட்டு ஷேடோஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி கொடுத்துக்கலாம். அப்போ தான் இது ஒரு பேப்பர் கட் ஆர்ட் எஃபெக்ட் கிடைக்கும் இந்த மாதிரி. அடுத்து ஸ்டிக்கர்ஸில் போயிட்டு அதே மாதிரியான இந்த ஸ்டைலை நான் எடுத்துக்கிட்டு இதையும் ஒயிட்டில் மாற்றிக்கிறேன். இதுக்கும் ஷேடோஸ் தேவைன்னா ஷேடோஸ் கொடுத்துக்கலாம். நான் இப்போது ஷேடோஸ் கொடுத்துட்டேன். பட் இமேஜோட ஃபைனலில் நான் இந்த ஷேடோவை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது வேணுன்ற ஃபாண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த லெட்டருக்கு க்ளோயிங் எஃபெக்டை எடுத்து விட்டுறேன். இது பேப்பர் கட் ஆர்ட்ன்றனால க்ளோயிங் எஃபெக்ட் கொடுத்தா நல்லா இருக்காது, அதனால் அதை நான் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஸ்டிக்கர்ஸில் போயிட்டு இஸ்லாமிக் லைட்டுன்னு டைப் பண்ணி இதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதையும் ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். வேணுன்ற இடத்துல ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபைனலாக நம்ம உள்ளே கொண்டு வந்த எலமெண்ட்டு, ஃபாண்ட்டு இது எல்லாத்தையும் வேணுன்ற இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த எடிட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது தாங்க பிக்சார்ட்லேயே நம்ம க்ரியேட் பண்ண வெக்டார் ஆர்ட் அண்டு பேப்பர் கட் ஆர்ட்டு. இந்த ஃபோட்டோ ரெண்டையும் நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.